மதுரையில் இன்று நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்பட சுமார் 10,000 பேர் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான பணிகளில் ஆளும் கட்சியான திமுக மும்முரம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழுவானது மதுரையில் இன்று நடைபெறுகிறது. இதில் 6,500 பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என சுமார் 10,000 பேர் கலந்து கொள்கின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மாநாட்டில் பங்கேற்போருக்கு சைவம், அசைவம் என தடபுடலாக விருந்து தயாராகி வருகிறது. இதனிடையே பொதுக்குழுவிற்கு வரும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் 50 வயதை கடந்த நிர்வாகிகள் முகக்கவசம் அணிந்து கலந்து கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பொதுக்குழுவில் பங்கேற்க மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து பழங்காநத்தம் பகுதியில் உள்ள தனது சகோதரர் மு.க. அழகிரி வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார்.